வீட்டில் அப்பளம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டோடைய ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க இந்த அப்பளம் கூட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்பளம் கூட்டு கடலை பருப்பில் செய்யாமல் நம்ம துவரம்பருப்பில் தாங்க செய்ய போகிறோம். எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லெல்லாம் எதுவுமே இல்லாமல் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதனால் இப்போ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கலாம். நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ வேக வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து பிசைஞ்சு இது கூட சேர்த்துட்டு அந்த பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துருக்க பருப்பை ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாக்கா மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அப்பளத்தை சின்ன சின்னதாக நொறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கனாக்கா அவ்வளோதாங்க, அப்பள கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இது சாப்பாடுக்கு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.